வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட்டாணி ரைஸ் செய்கிறதுக்காக பட்டாணியை நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் பட்டாணி, 1 டம்ளர் அரிசி ஊற வச்சு வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 பூ, கொஞ்சம் கல்பாசி, பச்சை மிளகாய் 3 காரத்துக்கு தகுந்த மாதிரி, பெரிய வெங்காயம் 1, தக்காளி 2, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், புதினா மல்லித்தலை 1 கைப்பிடி அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஒரு 50 மில்லி இருக்கும். எண்ணெய் காஞ்சதும், எண்ணெய் காஞ்சிருச்சு, அதில் எடுத்து வச்ச பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு புதினா மல்லித்தலை போட்டுருலாம். வெங்காயம், மிளகாய், மல்லி, புதினாலாம் வதங்கிச்சு. அதில் தக்காளி, தக்காளி வதங்கிடுச்சு. அதில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போடலாம். அதையும் சேர்த்து வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு கடைசியில் தான் போடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். முதல்ல இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டோம்னா இல்லை அடி பிடிக்கும். அதனால கடைசியில் இஞ்சி பூண்டு போடணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. அதில் பட்டாணி, 100 கிராம் பட்டாணி நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் போட்டு பரட்டிட்டு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கியாச்சு. நம்ம 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். தண்ணி 2 டம்ளர் ஊற்றி அதில் அரிசி நல்லா கிண்டி விட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து கொதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் சும்மா மூடி வைக்கலாம். அதுக்கப்புறம் குக்கருக்கு மூடி போட்டு விசில் போடலாம். இந்த மாதிரி கொதிச்சதுமே குக்கர் மூடி போட்டு 2 விசில் விடலாம். விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போடலாம். 2 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ரெடி ஆகிருக்கும் பட்டாணி சாப்பாடு. பட்டாணி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுவும் ஒரு வகையில் பிரியாணி தான், பட்டாணி பிரியாணின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ஈஸியாக செஞ்சு கொடுத்து அனுப்பலாம் அந்த சாப்பாடு. இதை தொட்டுக்கிறதுக்கு தயிர் பச்சடி, குருமா, சிக்கன் குழம்பு இந்த மாதிரியெல்லாம் ஊற்றி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் கூட ஊற்றி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.